37ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசித்தீர்களே, ஆனால் 37ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம், நீங்கள் 24வது வசனத்தை வாசிக்க முடியுமா? 24வது வசனத்தை வாசிக்கும் போது, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவன் தூரத்துல வரும்போது அவனை கொல்லணும்னு மஸ்ட் பிளான் பண்ணிட்டாங்க, அது கேன்சல் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. நம்பர் 2, ரெண்டாவது அவனை ஒரு பெரிய குழியில தூக்கி போடுறாங்க, ஆனா அந்த குழி வெறும் குழியா இருந்து, அந்த குழியில அவன் விழுந்து செத்துருக்கணும், ஆனா அந்த குழியில அவன் சாகல. நீங்க 26வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? ஹலோ, நல்ல கவனிங்க. உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் இன்னும் நீங்க அழியாம இருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, இந்த யோசேப்புக்கு ஏற்கனவே கொல்றதுக்கு ஒரு பிளான் போட்டாங்க. அப்ப பிளான் போடும்போது ரூபன்ற மூத்த சகோதரன் எழும்பி சகோதரனை எப்படியாவது தப்பிக்கணும் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. நம்பர் 2, ரெண்டாவது அவனை கொல்லணும்னு முயற்சி எடுக்கும் போது யாருக்கு வருதுன்னு, யூதான்ற இன்னொரு சகோதரனுக்கு என்ன வருது, என்னடா எதுக்குடா அவனை கொல்றீங்க, வேணாண்டா, அவன் ரத்தப்படி ஏன்டா நம்ம சுமந்துக்கிறோம். இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் அவன் மேல வச்சிருக்கிற தயவு. நீங்க 28வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து, ஹலோ, இப்போ நீங்க நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் முயற்சி எடுத்தாங்க, அது முடியல, அதுக்கப்புறம் குழியில போட்டாங்க. சரி, இந்த குழியிலே கடந்து அவன் செத்து போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலான்னு பார்த்தா, ஆண்டவர் அவனை காப்பாற்றுறதற்கு 3வது ஒரு நபரை அதே வழியில கொண்டு போறாரு. அவங்களுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, குழியில இருந்து யோசேப்பை தூக்கி விட்டுறாங்க. யோசேப்புனுடைய சகோதரர்கள் குழியிருந்தவனை தூக்கி விடல, சம்பந்தமே இல்லாத வழிபோக்க அவனை தூக்கி விடுறாங்க. அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணல அப்படின்னா, அவன் உயிரை அழிக்கவே இல்லை. நீங்க 39ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, 39 18வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றார். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவன் எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. கவனிங்க, இவன் சந்தித்த மரணத்தை குறித்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். யோசேப்பு சந்தித்த மரணம். ஃபர்ஸ்ட் குழியில போடணும்னு இது சொப்பனக்காரன் வர கொள்ளலான்னு நினைச்சோம், ரூபனை வச்சு தப்பிக்க வச்சிட்டாரு. நம்பர் 2, இரண்டாவது குழியில போடலான்னு சொல்லி குழியில போட்டாங்க, யூதாவை வச்சு ஆண்டவர் தப்பிக்க வச்சாரு. நம்பர் 3, குழியில இருந்து எடுக்காம போயிடலான்னு நினைச்சாங்க, அந்த வழியில வந்த வழி போக்கறனால வச்சு ஆண்டவர் தூக்கி விட்டாரு. இப்ப 4வது அவனுக்கு எங்க மரணம் வருது தெரியுமா? அவனுடைய எஜமானுடைய சரீரத்துல இவன் கை வைக்க வந்துட்டான் அப்படின்னு எஜமானனுக்கு சொன்ன உடனே எஜமானனுக்கு கோபம் வருது. என் மனைவிட்டே தப்பா நினைக்கடா, அவன் அந்த போத்திபார் நினைச்சிருந்தா அங்கேயே யோசேப்பை அழிச்சிடலாம், கொண்டிருக்கலாம், யாருமே கேட்டுக்க மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவனுக்கு கோபம் தான் வந்துச்சு தவிர, அந்த கோபம் சிறைச்சாலையில போடுறதுதான் ஒப்பு கொடுத்துச்சு தவிர அவனை கொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, அவன் தலை மேல இருக்கிற அபிஷேகம், விஷன், தரிசனம் இன்னும் அழியலப்பா. ஆண்டவர் உன்னை கொண்டு அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஓ, அபிஷேகம் லட்சக்கணக்கான ஜனங்களை சந்திக்க வைக்கும்ன்றது ஆண்டவர் அங்க நிரூபிச்சிட்டார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற யாரை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுறாருன்னு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு. உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் இன்னும் தொலையில்ல, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் இன்னும் தொலையில்லைன்றதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தெரியுமா? இத்தனை விபத்து, இத்தனை ஆபத்துக்கள், இத்தனை பிரச்சனை வந்த போதிலும் இன்னும் நீங்க அழியல, இன்னும் உங்க பிள்ளை அழியல, இன்னும் அழியல. சோ உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் போகல. நம்புறீங்களா? யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு வந்திருக்கலாம், நான் எல்லா அபிஷேகத்தையும் இழந்திருக்கிறேன் பாஸ்டர், தரிசனத்தை இழந்துட்டேன் பாஸ்டர். என் மேல அபிஷேகம் இருக்கா? 10 வருஷமா நான் ஒண்ணுமே செய்யல பாஸ்டர்,
10 வருஷமா ஜெயத்தையே நான் பார்க்கல பாஸ்டர், 10 வருஷமா சரியா ஜெபிக்க கூட முடியல பாஸ்டர். உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, 10 வருஷமா நீ அழியவே இல்லைல்ல மக, நீ 10 வருஷமா அழியவே இல்லைல்ல, 10 வருஷமா உனக்கு ஆபத்தே வரலையா, 10 வருஷமா உனக்கு பிரச்சனையே வரலையா, 10 வருஷமா உனக்கு மரண கண்ணியே வரலையா? எத்தனை வந்தும் இன்னும் உங்களை அழிக்க முடியல. சோ ஆண்டவர் உங்க மேல தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகம் உங்களை அழிக்க விடல. ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பல விஷயம் யோசேப்பு முடிஞ்சிட்டான்னு எல்லாரும் நினைச்சாலும் அந்த அபிஷேகம் அவனை முடிக்க விடவே இல்லை. நம்பர் 1, முதலாவது, உங்கள் தலையின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம் இன்னும் தொலைஞ்சு போகலன்றதுக்கு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா, நீங்க இன்னும் அழியல, நீங்க இன்னும் ஜீவனோடு இருக்கிறீங்க. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். உங்க தலை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் இன்னும் தொலைஞ்சு போகல, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் தொலைஞ்சு போகலன்றதுக்கு நம்பர் 2 இரண்டாவது ஒரு வசனத்தை நான் வாசிக்க போறேன். 39ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்க போறோம். 39ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இன்னொரு விஷயம் வாசிக்கிறேன். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹலோ, யோசேப்புனுடைய தலை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம், விஷன் இன்னும் இருக்குது, தொலைஞ்சு போகலன்றதுக்கு ரெண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னா, இவனுடைய வாழ்க்கையில ஏற்கனவே தன்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் விட்டு வந்த துக்கம் தாங்க முடியல. ஆனா எந்த துக்கத்தையும் காமிக்காம போத்திபாருடைய வீட்டுல சின்சியரா வேலை செய்யறான். அந்த வேலையெல்லாம் பர்ஃபெக்டா செய்யறான். ஆண்டவர் அவனை கூட இருக்கிறாரு. அவன் செய்கிற வேலையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா திடீர்னு அங்க ஒரு பிசாசு வந்துச்சு. பிசாசு மாதிரி ஒண்ணு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி, இப்போ நல்லா இருந்த அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து பொய் சொல்லி அப்படியே கஷ்டப்படுத்தி அவனை தூக்கி இப்ப எங்க போட்டாங்க அப்படின்னா, சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. கவனிங்க, அதான் ஊர்ல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, அடி மேல அடி விழுந்தா அம்மியும் நகருன்னுவாங்கல்ல. அந்த மாதிரி இவனும் ஒரு மனுஷன் தானே. ஏற்கனவே அப்பா இழந்தாச்சு, குடும்பத்தை இழந்தாச்சு, சோகம், இங்க வந்தாச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருந்தா, இவனுக்கு இவன் நினைச்சு பார்க்காத வரைக்கும் சிறைச்சாலைக்குள்ள போறான். நான் நம்புறேன், அவன் சிறைச்சாலைக்குள்ள போகும்போது அவன் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுருச்சு. சே, என்ன ஆண்டவர், என்ன கடவுள், நான் என்ன தப்புன்னேன்னு சிறைச்சாலை. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த மாதிரி மனம் நொந்து இதுக்கு மேல நீ ஜெபிக்க வேண்டாம், இதுக்கு மேல நீ பைபிள் வாசிக்க வேண்டாம்னு நினைக்கும் போது திடீர்னு அவனை தேற்றுகிறது போல ஒரு வசனம் சொல்லுது, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைச்சிருச்சு. ஹலோ, உங்க தலை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம், உங்க தரிசனம் இன்னும் அழியலைன்றதுக்கு பிரதர் ரெண்டாவது என்ன தெரியுமா, சிஸ்டர் ரெண்டாவது என்ன தெரியுமா, நீங்க சோர்ந்து போய் இதுக்கு மேல ஜெபிக்கவே மாட்டேன் பாஸ்டர், நான் இதுக்கு மேல சர்ச்சுக்கு கூட போக மாட்டேன் பாஸ்டர், இதுக்கு மேல ஒரு ஊழியம் நான் செய்ய மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சோர்ந்து போய் அப்படியே ஒடுங்கி போய் கிடக்கும்போது திடீர்னு டிவி ஆன் பண்ணா உங்களுக்காகவே ஒரு வார்த்தை வரும். திடீர்னு யாரோ வந்து உங்களுக்காகவே பேசுவாங்க. பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரைக்கும் அற்புதமே நடக்காத மாதிரி தெரியும். ஆனா நீங்க 2 நாள் ஜெபம் பண்ணா கோபமா இருப்பீங்க. பாத்தீங்கன்னா 3ஆவது நாள் ஏதோ ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்துடும். உங்களை தேற்றுறதற்கு, உங்களை தட்டி கொடுக்கறதற்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தர் அனுப்பி, அதான் இந்த யோசேப்புக்கு சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைச்சது மாதிரி ஏதோ ஒரு நூல், ஏதோ ஒரு ஆறுதலை
டக்குன்னு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அந்த பழசெல்லாம் மறந்துட்டு திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. சரி ஆண்டவரே, நீங்க நல்லவரப்பா. இது உங்களுக்கு நடந்திருக்குதா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருக்கு நடந்திருக்குது. உங்களுக்கு ஒன்றும் பெருசா நடக்கல. உங்களுக்கு நீங்க நினைச்ச பெரிய உயர்வை நீங்க இன்னும் அடையல. பெரிய வெற்றி உங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கலன்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க நினைச்ச அற்புதம் இன்னும் உங்களுக்கு நடக்கல. நீங்க நினைச்ச உயர்வை இன்னும் நீங்க அடையல. நீங்க நினைச்ச ஆசீர்வாதம் நீங்க உங்களுடைய தரிசனத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு கிடைக்கல. ஆனா இந்த ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு அற்புதம் கூட நடக்கலன்னு சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு சிங்கிள் அற்புதம் கூட நடக்கலன்னு சொல்லுவீங்களா? நீங்க உங்களால செய்ய முடியாது. நான் நினைச்சது நடக்கல, ஆனா அற்புதம் நடந்துச்சு பாஸ்டர். என்னுடைய விஷனுக்கு தகுந்த மாதிரி நடக்கல, ஆனா அற்புதம் நடந்துச்சு. சோ இதுதான் உங்க தலை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் இன்னும் தொலைலன்றதற்கு என்ன அர்த்தம்னா, நீங்க சோர்ந்து போகும்போது ஏதோ ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து உங்களை தட்டி கொடுத்து, ஏதோ ஒரு அற்புதத்தை கொடுத்து உங்களை தட்டி கொடுத்து, இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகம் இருக்குப்பா, அந்த தரிசனம் இருக்குப்பா. யோசேப்ப ஒரு நாள் அந்த அபிஷேகம் உயர்த்தினது போல உங்களையும் அந்த அபிஷேகம் ஒரு நாள் நிச்சயமாகவே உயர்த்தும்.